இல்ல அப்படியே பூ போல எடுத்து அழகா ஒரே சுருட்டா சுருட்டி லபக்குன்னு உள்ள போட்டுருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இன்னொரு ஹாஃப் பாயில் போடவா? வேணாம் வேணாம் வேணாம், இதுவே போதும். அம்மா வாங்க, நாம சாப்பிடலாம். வாங்க. மச்சி, டேய் வாடா வாடா. வணக்கம் மச்சி. டேய் சாப்பிடுறா. நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னடா? மச்சி. சாயங்காலம் உன் வீட்டு வழியா போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கடை காலியா இருந்துச்சு. டூலெட் போர்டு மட்டும் இருந்துச்சு. அப்படியா? கடை யாருது? அக்கம் பக்கத்துல யார்கிட்டயாவது விசாரிச்சியா? மச்சி, அதுக்கு அவசியமே இல்லாம கடை முதலாளியோட போன் நம்பர் எழுதி இருந்துச்சு. டக்குன்னு போனை போட்டு இந்த கடையை மெக்கானிக் ஷாப்புக்கு விடுவீங்களான்னு கேட்டேன். விடுவேன்னு சொன்னார் மச்சி. அட்வான்ஸ் எவ்வளோ வேண்டா? 1,00,000. கார்த்தி, இந்த கடையை விட்டுறக்கூடாதுரா. எப்படியாவது இதை பிடிச்சே ஆகணும். டேய் டேய் டேய், என்னடா கை ஏன் கழுவுற? மச்சி, ஏன் கை கழுவுற? டேய் மச்சி, ஏன்டா டேய்? என்ன ஏன்டா? மச்சி, கடையை பத்தி சொன்ன சாப்பிடாம கை கழுவிட்ட? கைய கழுவாம என்னடா பண்ண சொல்ற? கடை பிடிக்க எனக்கு பணம் தர யார் இருக்கா? அன்னைக்கு அந்த கடை ஓனர் சொன்னதாண்டா கரெக்ட். நான்லாம் காலம் பூரா சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்ட பிறந்தவன் தான் போல. மச்சி, நம்பிக்கை விட்டுறாத மச்சி. டேய், வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு என்னடா பண்ண முடியும்? டேய் எதுக்கும் உங்க அப்பா கிட்ட இன்னொரு வாட்டி கேட்டு பாருடா. ஏய் இல்லடா, இதுக்கு மேல என்னால சண்டை போட முடியாது. எனக்கு மனசே வெறுத்து போச்சு. போதும்டா. யாரா? அத்தாடா. பேசு மச்சி, அவங்க கிட்ட ஏதாவது கேட்டு பாரு. பேசு. அத்தா, சின்ன மருமகனே, எங்கயா இருக்க? எப்படி இருக்க? சின்ன மருமகனே, என்னையா? இல்ல ஒண்ணும் இல்ல அத்தா. நான் எப்படி இருக்கேன்னு கேக்குறதுக்கு உங்களுக்காவது தோணுச்சு. எனக்கு எப்பவுமே ஓ ஞாபகம் தாயா. நீ எப்படி இருக்கியோ என்னவோ, சாப்பிட்டியோ இல்லையோன்னு எல்லாம் செந்தில் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். மத்தபடி உன்னை இந்த வீட்டுல யாரு நினைக்கிறாங்க? உன் தங்கச்சிங்களும் உன் அப்பாவாச்சும் அத்தி பூத்த மாதிரி எப்பவாச்சும் உன்னை பத்தி பேசுவாங்க. ஆனா உன்னோட அண்ணனும் அண்ணியும் உன்னை பத்தி சுத்தமா கவலைப்படுறதே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னத்த? நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்தா உன்னை உள்ளேயே சேர்க்க கூடாதுன்னு ஆதிர பிரபு கிட்ட கண்டிஷனா சொல்லிட்டா. நான் அத கேட்டதும், படுபாவி, கொஞ்சம் கூட ஈவரக்கல்லாம இப்படி கண்டிஷனை போடுறாளே, அவ நல்லா இருப்பாளா? அந்த தெய்வம் இதையெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்குதேன்னு நினைச்சு நான் துடிச்ச துடிப்பு இருக்கே, அத என்னன்னு சொல்றது? உன் அண்ணியே உனக்கு இப்படி பெரிய வில்லியா வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலப்பா. அவளுக்கு நீதான் சரியான பதிலடி கொடுக்கணும். கண்டிப்பா கொடுப்பேன். எதையும் நான் இப்படியே விட்டுற மாட்டேன். பணம் கிடைச்சு மெக்கானிக் ஷாப் வச்சு ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்க, அதை வச்சு பெரிய ஆளா வந்து காட்டுவேன். அவங்கள வீட்டை விட்டே விரட்டி அடிப்பேன். ஆனா பணம் கிடைக்காம தான் போராடிட்டு இருக்கேன். சின்ன மருமகனே, பணத்தை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. அதுக்கு நான் ஆச்சு, நான் உனக்கு பணம் கொடுக்கறேன். அத்த, நீங்க தரீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபா மட்டும் எனக்கு கொடுங்க. நாளைக்கே மெக்கானிக் ஷாப் ஓபன் பண்ணிடுவேன். ஐயோ, சின்ன மருமகனே, 2 லட்சம் என்கிட்ட ஏது? ஓ, அப்போ எப்படித்தான் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க? என்கிட்ட பணம் இல்லதான். ஆனா
உனக்கு பணம் கிடைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்கு. என்ன திட்டம் த? இது நானே யோசிச்சது மருமகனே. ம். எப்படி என் திட்டம்? அத்த, சூப்பரான ஐடியா அத்த. நீங்க சொன்ன மாதிரி பக்காவா பண்ணிடுங்க. அத வச்சு அண்ணிய சிக்கல்ல மாட்டி விட வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி சின்ன மருமகனே, இன்னைக்கே இத வச்சு அமக்களமா அரங்கேற்றம் பண்ணிடுற. வச்சுட்டுமா? சரிங்க அத்த. வா வா, இத நான் முடிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நல்லா மாட்ட போறான். டேய் பிரபு, உன் பொண்டாட்டி முட்டை தோசை பொடி தோசை போட்டு உன்னை வசியம் பண்ண பாக்குறா. அவ வந்து உன்கிட்ட பணத்தை கேட்கறதுக்குள்ள டக்குன்னு படுத்து தூங்கிடுறா. தூங்கிரு. என்னங்க அதுக்குள்ள தூங்க போறீங்க? இல்லையே, இல்ல. ஆமா, என்னது? இந்தாங்க மசாலா பால். மசாலா பாலா? இதென்ன விரல்ல கருப்பா மை மாதிரி? அதுவா, தோசைக்கல்ல விரல் சுட்டுச்சு. ஆதர போய் சொல்றாடா பிரபு. விரல்ல வசிய மருந்து மைய தடவிட்டு வந்திருக்கா. இப்ப நீ இந்த பாலை வாங்கி குடிச்சேனா ஆதர கேக்குற பணத்தை எல்லாம் தூக்கி கொடுத்துருவடா. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. என்னங்க பாக்குறீங்க? உங்களுக்காகவே ஸ்பெஷல்லா மசாலா பால் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ஐயோ ஆதர, இல்ல ஆதர, எனக்கு வேணாம். ஏன் வேணாங்கிறீங்க? இல்ல, முட்டை தோசை பொடி தோசை ஆஃப் பாயில்னு வயிறு ஃபுல்லா இருக்கு. மசாலா பால் வேணாம், நீயே குடிச்சிரு. என்னங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா? ஆதர, என்ன ஆதர, நான் உன்னை சந்தேகப்படுறேனா? என்ன நீ? நான் எதுக்கு உன்னை சந்தேகப்படணும்? எதுக்கு சந்தேகப்படணும்? இந்த பால்ல வசிய மருந்து கலந்திருப்பேன்னு சந்தேகப்படுறீங்களா? நாம மனசுல நினைக்கிறதெல்லாம் அச்சு பசக்காம அப்படியே சொல்றாளே. டவுட்டே இல்ல, இந்த பால்ல வசிய மருந்து தான் கலந்துருக்கா. பார்த்தாலே தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லாத. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. சரி, நான் வேணா முதல்ல பாலை குடிச்சு தரேன், அதுக்கப்புறமா நீங்க குடிங்க. இந்தாங்க. நான் தான் குடிச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன, குடிங்க. இந்தாங்க மசாலா பால், நல்லது. யாருக்கு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தான், இந்தாங்க. ஓ, குடிங்க.